கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அவலத்திற்காக நாடே அவருக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் நிற்கும் நிலையில் சென்னை மாநகராட்சியின் 184வது வார்டு உறுப்பினரும் 14ஆம் மண்டல குழு தலைவருமான SV ரவிச்சந்திரன் பாதிக்கப்பட்ட மாணவியையும் அதற்காக போராடிய நமது தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும் மாநகராட்சி கூட்டத்திலேயே மிகவும் தரம் தாழ்ந்து விமர்சித்த காட்சிகள் தான் இவை. மேலும் முன்னாள் MLA திமுகவின் VP கலைராஜனோ ஒரு பொது விவாதத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மீதே பழி போடுகிறார். அந்த பெண் அந்த காதலித்த அந்த ஒருவன் அந்த பெண்களுடைய தப்ப சொல்றேன், யாரை சூஸ் பண்ணணுமோ கரெக்டா சூஸ் பண்ணணும். இவன் அந்த பொண்ணை அவன்கிட்ட காப்பாற்ற முடியாம தப்பிச்சு ஓடுறான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு. அவனை நம்பி இருந்த பொண்ணு இன்னைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கா. ஆக அந்த பொண்ணு செய்த தவறு அது. ஆக இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் இந்த பெண்கள் செய்யக்கூடாது. தங்கள் குறைகளை சுட்டிக்காட்டுபவர்களை தரம் தாழ்ந்து விமர்சித்து முடக்க நினைப்பது திமுகவின் மரபணுவிலேயே உள்ளது என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகிறது. தலைவர் தன்னைத்தானே அடித்துக் கொண்ட சாட்டை பஞ்சால் செய்தது என்று கூறும் நில அபகரிப்பு வழக்கில் குண்டர் சட்டத்தில் சிறை சென்ற ரவிச்சந்திரன் நமது தலைவரின் சவாலை ஏற்று சோதனை செய்து கொள்ள தயாரா?